நமஸ்காரம். ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய துலாம் ராசிக்கான 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள். கும்பராகு, சிம்ம கேது, குடி கூத்து, கும்மாளம், குடும்பம் கசக்குமா இனிக்குமா? சார் என்ன சார் இந்த மாதிரி ஒரு எடுத்த உடனே ஒரு பேரிடியா இறக்குறீங்க நீங்க? குடி கூத்து, கும்மாளம், குடும்பம் கசக்குமா இனிக்குமான்றீங்களே அப்படின்னாக்கா, சகோதரா சகோதரி, துலாம் ராசி தராசு, நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்ட ராசி. டபுள் த கேம், எல்லாமே உங்களுக்கு டபுள். ஏற்கனவே நான் சில பதிவுகளில் சொல்லிட்டு இருக்கேன். நான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பல பேர் மெசேஜ் அனுப்பிட்டீங்க, ஃபோன் பண்ணிட்டீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துகிட்டு இருக்குது. உண்மைதான் சார், எனக்கு எதுவாக இருந்தாலும் டபுள் தான். அதாவது டீயாக இருந்தாலும் டபுள் தான், காப்பியாக இருந்தாலும் டபுள் தான், வாழைப்பழமாக இருந்தாலும் டபுள் தான், அது ரசகுல்லாவாக இருந்தாலும் டபுள் தான், தோசையாக இருந்தாலும் டபுள் தான், அதே மாதிரி அதுவாக இருந்தாலும் டபுள் தான். அது எதுன்றதை நீங்களே தீர்மானிச்சிங்க. அது அவங்கவுங்களுக்கு எதுன்றது தெரியும். இவ்வளோதான் மேட்ரு. சகோதரா சகோதரி, இப்போ நடந்துகிட்டு இருக்க நேரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, துலாம் ராசிக்கு 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்தில், மந்திரஸ்தானத்தில் ராகு பகவான், 6ல் சனி, 11 என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது பகவான், சிம்மத்தில் 9ஆம் இடத்துல குரு பகவான். அவர் இந்த மே 26 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு, உத்தியோக தொழில் ஜீவன கர்மஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ஓவராலாக இந்த 2026 எப்படி இருக்கு துலாம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நன்மை செய்வார் நலம் பெறுவார், தீமை செய்வார் தீமையே பெற்று அல்லல் படுவார், நாவிலே இருக்கின்றன நன்மையும் தீமையும். என்ன சார் எல்லாமே வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி பேசுறீங்க நீங்க அப்படின்னீங்கன்னா, சகோதரா சகோதரி துலாம் ராசி, உங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப அருமையா இருக்குங்க. 2026 பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு பணம் பல வழியிலையும் வருங்க. உங்கள் பாக்கெட்டை ரொப்புங்க, ஜோபியை ரொப்புங்க. பணத்தை ஜோபில் வைக்கிறது இல்லாத பையில், மஞ்சள் பையில் தூக்கின்னு போவீங்க நீங்கள், ஹேண்ட்பேக்கில் தூக்கின்னு போவீங்க நீங்கள், அதுக்குன்னே தனியாக பேக் வாங்கிடுவீங்க நீங்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பீரோ இல்லாத 4 பீரோ வாங்கி 4 பீரோலையும் ஃபுல்லாக பணக்கட்டாக அடுக்கி வைப்பீங்க நீங்கள். அப்படின்னு எல்லா அஸ்ட்ராலஜின்னு சொல்கிற மாதிரி நான் சொல்லி உங்களை ரேக்கி விட்டு, உங்களை அலபாய விட்டு, தவிக்க விட்டு, ஏமாளியாக்கி உங்களை கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்புறதுக்கு நான் ஆள் கிடையாது. புண்ணியங்களை சம்பாதிக்கணும். அஸ்ட்ராலஜின்றது என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்கா, என்னுடைய மூதாதையர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னாக்கா, நாட் அ கமர்ஷியல் அஸ்ட்ராலஜர், உண்மையே பேசு. ஒரு நல்லது நடக்குதுன்னா உண்மையை ஓப்பனாக சொல்லு, கெட்டது நடக்குதுனாக்கா அதை பக்குவமாக சொல்லி அதை தாங்கிக்கிற மனப்பக்குவத்தை நீ ஏற்படுத்தி கொடு. இதுதான் அஸ்ட்ராலஜி. சாதகம் பாதகம் இரண்டும் கலந்தது தான் ஜாதகம், ஜோதிடம். அதில் சாதகத்தை மட்டும் தூக்கி சொல்லிட்டு பாதகத்தை பாதகமே இல்லைன்ற மாதிரி தூக்குன்னு தூக்கி, எல்லாமே சாதகம் தான் தாயே, ஆத்தா சூப்பராக இருக்காத்தா, நீ போகாத்தா, நீ எங்கே வேணாலும் சுத்தாத்தா, எப்படி வேணாலும் போகாத்தா, நீ செல்ஃபோனை நோண்டிகிட்டே இருக்காத்தா, சிஸ்டத்திலே கடாத்தா, உன் புருஷனை தூக்கி போடாத்தா, அவனை மிதியாத்தா, மாமனாரும் மாமியாரை துரத்தி அடியாத்தா, கூட பிறந்தவங்களை விரட்டாத்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அந்த அஸ்ட்ராலஜர் கிடையாது. ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். உண்மையை பேசுவோங்க. என்னங்க இருக்கு? போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம்? ஒன்றும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் நல்லவனாக பேர் எடுத்துகிட்டு நல்லவனாகவே சாப்பிடும். புரியுதுங்களா? அதுவே புண்ணியம். நமக்கு முடிஞ்சால் 4 பேர்த்துக்கு உதவி பண்ணுவோம். அதனால் சொல்கிறேன் நான். ஆனால் உனக்கு நான் ஒரு சீனை காட்டி பயமுறுத்தி பணம் ஓட விட்டு உன்னை நான் கதிகலங்க வைக்கல, மதிமயங்க செய்யலை. விதி இப்படி இருக்குது, நீ உஷாரா இருந்துக்கோ. ஏன் 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், மந்திர ஸ்தானத்தில் ராகு பகவான். மைண்டை தடுமாற வைக்கணும், அலப்பாய விடணும். புரியுதுங்களா? அதே மாதிரி லாபஸ்தானத்தில் கேது பகவான். லாபஸ்தானமாக இருந்தாலும் துளாராசிக்கு 11 குடையவர், சரராசிக்கு பாதகாதிபதியாக வர்றாரு. அங்கே கேது பகவான் போய் டிராகன் செட்டு என்று சொல்லக்கூடிய பாம்பின் தலையே போய் அங்கே பாதகஸ்தானத்தில் உட்கார்றாரு. இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? இதெல்லாம் இவ்வளோ தூரம் உடைச்சு எந்த ஒரு புண்ணியம் அஸ்ட்ராலஜின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் சொன்னாங்கன்னா நீங்கள் உஷாராயிடுவீங்க. ஆஹா, இப்படி தான் மேட்ரா, இப்படி இருக்குதா விஷயம், அப்போ நமக்கு என்ன வர வருது, அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கனமாக இருக்கணும்டா சாமி. அவன் சொன்ன மாதிரி கொட்டுன்னு கொட்டாது போல இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா உஷாராயிடுவீங்க. ஆனால் இதை சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உஷாராயிட்டு அதுக்கப்புறம் நெட்டில் போயிட்டு அவங்க வீடியோ பார்க்கறது கூட கொஞ்சம் யோசிப்பீங்க. அதான் சிக்கனமாக இருக்கும்னு சொல்லிட்டாரு, எதுக்கு நம்ம போய் பார்த்துக்கிட்டு ஜிபியை போட்டுட்டு டேட்டா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம மாதம் அதுக்கு தனியாக ஒரு 400 500 கப்பம் கட்டணுமே அப்படின்ற மாதிரி உஷாராகிடுவீங்க. ஏற்கனவே வீட்டு பில்லு, கரண்ட் பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லுன்னு தாவு தீருது, எங்கேயோ போகுது, தொங்கிடலாமான்னு தோணுது. இந்த நேரத்தில் இது வேற எதுக்கு அப்படின்ற மாதிரி. இதனால தான் இவங்க எல்லா அஸ்ட்ராலஜரும் என்ன பண்ணுறதுனாக்கா, அருமை
அருமை. கொடுக்கறதையும் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்க போகுது, நீங்கள் மேலே டாப் வந்து கொஞ்சம் பொத்தே வச்சுருங்க, ஓட்டை போட்டு வச்சுருங்க, நான் ஸ்ட்ரைட்டாக இறங்க போகுது இப்படின்னா சொல்கிறாங்க. எப்படிங்க நடக்கும்? நான் என்ன சொல்கிறேங்க, எப்படிங்க நடக்கும்? ஜோதிடம் அப்படின்றது ஒரு அறிவியல், ஒரு சயின்ஸு. அதாவது வந்து விஞ்ஞானத்தை மிஞ்சிய அறிவியல் இது வரைக்கும் வரல. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து ராக்கெட் விடலாம், சந்திராயனில் வந்து என்ன வேணால் பண்ணலாம், சந்திராயனை விடலாம், செவ்வாயில் போய் குடியேறலாம், என்னதான் பண்ணாலும் விஞ்ஞானத்தை மிஞ்சிய விஞ்ஞானம் தான் இந்த ஜோதிடம்ன்ற இந்த விஞ்ஞானம் அறிவியல். இந்த விஞ்ஞானமான அறிவியலை மிஞ்சுவதற்கு செயற்கையான விஞ்ஞானத்தால் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ சாயே, ஆத்தா, சகோதரி, சகோதரா. நாக்கிலே இருக்கின்றன நன்மையும் தீமையும், நாக்கிலேயே தாண்டவமாடுது நல்லதும் கெட்டதும். நாக்கு உனக்கு தான் சொந்தம், பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ. ஏன்னா ஏற்கனவே உனக்கு பார்த்தீங்கன்னா டபுளிங் த கேம், எல்லாமே டபுளாக வேணும், அதில் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. அப்படி இருக்கும்போது அடக்கி வாசிக்காமல் இருந்தீங்கன்னாக்கா உள்ளது போச்சுன்னா நொல்ல கண்ணான்னு ஆகிடும். ஆனால் அதாவது இப்போ இந்த 26 பார்த்தீங்கன்னாக்கா உன் நேரம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, இதெல்லாம் விடுங்க, முதல்ல மைனஸ் பாயிண்ட்டை சொல்லிட்டேன். நான் எல்லாருமே ப்ளஸ்ஸை தான் சொல்லுவாங்க, மைனஸை வந்து கடைசியில் கூட சொல்ல மாட்டாங்க. மைனஸே இல்லைங்க, நீங்கள் காலைல கண்ணு முடிச்சு தந்தோன்னே உங்கள் எதிர்க்கு வந்து 1 கோடி ரூபா இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல வரல, மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக உடச்சி சொல்லிட்டேன். இப்போ ப்ளஸ்ஸை சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க சகோதரா சகோதரி. நாட்டுக்கு ஒரு மலை, துலாம் ராசிக்காரரான நமக்கு 2 மலை. நல்லா புரிஞ்சுங்க. நாட்டுக்கே 1 மழை தான் பெய்ய போகுது, ஆனால் துலாம் ராசிக்காரங்க நமக்கு அது சித்திரை ஆகட்டும், சுவாதி ஆகட்டும், விசாகம் ஆகட்டும், 2 மழை. மழைனா மழைடா, அடா மழைடா. அப்படி இருக்கும்போது என்னங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன் எடுத்தோன்னா மைனஸை சொன்னேன்னு? ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வரதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது, வாசலில் நிற்கிது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பிரச்சனையே கிடையாது. அதாவது வந்து உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைச்சிடும், தொழிலில் பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு தொழில் பிரச்சனைகள் தீர்ந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடு இன்கம்க்கு இன்னொரு உத்தியோகம் செட் ஆகிடும். இந்த மாதிரினா போகுது. இப்படி போகிற நேரத்தில் கும்ப ராகு, சிம்ம கேது, குடி கூத்து கும்மாளம் 5. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 5 என்கின்ற பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானமாக மந்திரஸ்தானமாக அதில் ராகு போய் உட்கார்ந்தாலே ஒரு சில சகோதரர்கள் சகோதரிகள் டீ டோட்டலாக அப்படின்னாக்கா கூகுளில் போயிட்டு அதை வந்து டீ டோட்டலர்னால் என்ன மீனிங்னு போட்டு பாருங்கள். நீங்கள் புரியுதுங்களா? அதை பார்க்காமையே நீங்கள் வந்து டீ டோட்டலர்னாக்கா டீ கூட குடிக்காதன்ற மாதிரி நினச்சிடாதீங்க. நான் தெரியாதவங்களுக்காக இதை நான் விலைக்கு சொல்கிறேன். நான் டீ டோட்டலர் அப்படின்னாக்கா வெத்தலைப்பாக்கு, பீடி, சிகரெட்டு, புகையில, பான்பராக்கு, ஹான்ஸு, போதை, எந்த சரக்கு கிறக்கு, எந்த ஒரு கெட்ட பழக்கம், எந்த கருமாந்திரமும் இல்லாதது தான் டீ டோட்டலர். அந்த மாதிரி டீ டோட்டலரை கூட 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் மந்திரஸ்தானன்றதுனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, லைட்டாக முதல்ல வந்து கட்டிங் போடு மச்சான், கட்டிங் போட்டுனா ஒன்றுமே ஆகுது, நல்லா தூக்கம் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் சரக்கு ஒயின் அடிக்க வைப்பாங்க. ஏன் ஒயின் அப்படின்னாக்கா, இதெல்லாம் ஃபாரின் வந்து ஒரு லேடிஸ் சாப்பிட்றதுரா, நம்ம ஊரில் தான் வந்து ஜென்ஸ் இந்த மாதிரி இந்த கற்றுக்குட்டிங்க எல்போடு சாப்பிட்றது. முதல்ல ஒயின் அடி மச்சான், நல்லா தூக்கம் வரும், நல்லா செரிமானம் ஆகும், காலைல நீ வந்து மோஷன் போனீங்கன்னா உனக்கு போகிற இடமே தெரியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆசை சொல்லுவாங்க, ஏற்றுவாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன் சகோதரா, எந்த ஒரு மதுவுமே, எந்த ஒரு போதையுமே, எந்த ஒரு உடல் பிரச்சனைகளையும் தீர்க்காது. உடல் பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறவனா மது போட்டு ஆரம்பித்தான், சரக்கு அடிக்க ஆரம்பித்தான் அப்படின்னாக்கா உடல் பிரச்சனைகளை உருவாக்கிறோம். இதுதான் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். நீங்கள் வேணால் டாக்டரை செக் பண்ணிங்க. இல்லை சார், ஃபாரின்லாம் வந்து லைட்டாக போடுறாங்க சார், ஒரு கட்டிங் போட்டாங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு திடமாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஸ்மார்ட்டாக வேலை என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த கல்ச்சருக்கு அது ஓகே, ஏன்னா அது வந்து அவங்க 24 ஹவர்ஸாக வந்து அங்கே வின்டர் கோல்டு கிளைமேட்டு. பட் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் கூட இங்கே வேர்க்கும். நைட்டில் கூட மூன் வந்தால் கூட, சந்திரன் வந்தால் கூட இங்கே வந்து நைட்டில் வேர்க்கும். ஃபேன் இல்லை, ஏசி இல்லைனாக்கா வேலைக்கே ஆகாது, வேர்த்து கொட்டிடும். புரியுதுங்களா? அதனால் இங்கேன்னா வந்து நீங்கள் சரக்கு போட்டிங்கனாக்கா சங்கு தான். அதனால் பார்த்துக்குங்க, இதுக்குன்னா வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த நேரத்தில் இப்படி போயிட்டுருக்க நேரத்தில் நாட்டுக்கு 1 மலை, நமக்கு 2 மலை அப்படின்னாக்கா இருக்கிற வேலையோடு இன்னொரு வேலை உங்களை தேடி நாடி ஓடி உங்களை வந்து சேரப்போகுது, உங்களை அடைய போகுது. அதே மாதிரி திருமணமே ஆகாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நல்ல ஒரு இனிப்பான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆண்டு வந்து கெட்டி மேலே கொட்டிடும். ஏன் அப்படின்னாக்கா, கர்மஸ்தானத்துக்கு வர குரு பகவான் 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அவர் பார்த்தீங்கன்னா அதிரை புதிரியான மேட்டர்கள்லாம் உங்களுக்கு பண்ணிடுவார். ஏற்கனவே 5ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் மந்திரஸ்தானத்தில், அதுக்கு ஈக்குவலாக அப்படியே பார்த்தீங்கன்னா 5க்கு 6ல் குரு பகவான் உச்சமாகிறாரு. அந்த 6க்கு 8ல் ராகு பகவான் மந்திரஸ்தானத்தில், 2ஆம் இடத்துல குருவுக்கு உச்சமாகிற 2ஆம் இடத்துல, குருவுக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் குடும்பஸ்தானம். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன், இது 360
இது 360 டிகிரியில் அலசி நம்ம தான் இதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். வேறு எந்த அஸ்ட்ராலஜரும் இப்படி கண்ணில் விளக்கணும் விட்டுனா அலச போகிறதே இல்லை. ஏன்னா எல்லாம் கமர்ஷியல் ஆகிட்டாங்க. சரி, அது விடுங்க, அவங்களோட சூழ்நிலை, புரியுங்களா? அதனால் இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு தூக்குது. வருமானம் இரட்டிப்பாக ஆகக்கூடிய ஆண்டு தான் இந்த 2026. இதில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர்ன்ற மாதிரி துலாம் ராசிக்கு எப்படி எல்லாமே உங்களுக்கு டபுளாக வேணுமோ அந்த மாதிரி வருமானமும் உங்களுக்கு டபுளாக வரப்போகுது. டபுளாக இருந்த பிரச்சனைகள்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஆகி கடைசியில் ஒன்றுமே இல்லாத பிரச்சனைகள் குறையக்கூடிய ஆண்டாகவே திகழும். ஒரே ஒரு பிரச்சனை உங்களாலேயே நீங்கள் ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதனால் அனைத்துமே உங்கள் கையில். உயர்வு, டப்பு, காசு, பணம், துட்டு, மணி உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி சரக்கு என்கின்ற போதை போல குடி கூத்து கும்மாளம் அப்படின்ற மாதிரி, குடினா குடி, அது காதல்னா காதல், அதே மாதிரி ஃபிகர் மேட்டர்னா ஃபிகர் மேட்ரு, ஏதோ ஒரு கருமாந்திரம். பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறதுனாக்கா நம்பி ஏமாந்துடாதீங்க. அதாவது வந்து பணம் கேட்குறாங்க, கையில் இருக்க காசை கொடுத்துவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்காருக்கு தெரியாமல் கொடுத்துவிட்டு நகை நட்டை கொடுத்துவிட்டு பணத்தை கொடுத்துவிட்டு கோவிந்த ஆகிடும். பின்னாடி புலம்பி புண்ணியம் கிடையாது. அதனால் சொல்லிட்டேன், ஆண்கள் போதை மேட்டரில் உஷாராக இருக்க, பெண்கள் நாணய லேவாதேவியில் உஷாராக இருந்துக்குங்க. 2026 துலாமுக்கு தூக்குது. அதே சமயம் நீங்களும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அதனால் இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில், இப்படி போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் பக்குவமாக நியாயத்துக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் பேர் போன அஸ்ட்ராலஜர் ரஜேஷ் ரவீந்திரன் அவர் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு மைண்டில் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் உஷாராயிட்டீங்க அப்படின்னாக்கா பிரச்சனையே கிடையாது சகோதரா சகோதரி. அதனால் அப்படியே டிப்ளமேட்டிக்காக கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி அப்படியே போயிடுங்க. 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் கூட, அதாவது வந்து உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று இருக்காரு. என்ன ஒன்றுனாக்கா, குருவுக்கு ராகு வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு, ராகுவுக்கு குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அடித்து தூள் கிளப்புற மாதிரி, ஒரு சூப்பராக ஓஹோன்னு போகிற மாதிரி, உங்களுக்கு எல்லாமே டபுளாக வேணுன்ற மாதிரி உங்களுக்கு இன்கமும் தேடியே உங்களை வரப்போகுது. உங்களோட இன்கம் வந்து டபுளிங் இந்த சோர்ஸில் வரப்போகுது. நீங்கள் வந்தவொடனே என்ன பண்ண போகிறீங்கனாக்கா மெசேஜ் அனுப்புவீங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே டபுளாக வந்துருச்சு சார், என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி யோகங்கள் டபுளாக வர மாதிரி போகங்கள், ஏன்னா மந்திரஸ்தானத்தில் இருக்க ராகு பகவான், பாதக ஸ்தானத்தில் இருக்க கேது பகவான், சிம்ம கேது கும்ப ராகு, அதுவும் போகங்களும் உங்களுக்கு டபுளிங்காக வந்து அதில் போய் மாட்டிக்கிட்டு ஒன்றுத்துக்கே வழி இல்லைன்னு இருந்தேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃபிகர் என்னை சுற்று போடுது சார். அந்த மாதிரினா அதாவது குடி ஒரு போதை, பெண் ஒரு போதை, மாது மயக்கம், தள்ளாடும் தடுமாறும், குழி தோண்டி புதைக்கும். அதை மனசில் வச்சுக்கிங்க. இந்த மாதிரினா இருக்கிற நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க சகோதரா சகோதரிகளே. உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னாக்கா, அக்கா கேட்டாங்க, பக்கத்து வீட்டு அக்கா கேட்டாங்க, அடுத்த வீட்டு தங்கச்சி கேட்டாங்க அப்படின்ற மாதிரி நகை நட்டை தூக்கி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, கையிருப்பை தூக்கி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, கடுகு தப்பால் இருக்கிறத தொலாவி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, அது 100, 1000, 10,000, 1 லட்சமோ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கோவிந்தா தான். 5ஆம் இடத்து ராகு வந்து உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுவார். அவங்க சொல்லுவாங்க, நீயே குழுடி நீ வந்து துலா ராசிக்காரிடி, கரெக்டாக இருப்படி, உனக்கு கரெக்டாக கொடுத்த பணம் வந்துடும்டி அப்படின்ற மாதிரி சொல்லி உங்ககிட்ட வாங்குவாங்க. உனக்கு நான் திருப்பி கொடுக்கும்போது பாரு, உனக்கு என்ன பண்ணுறேன்றதை பாரு, என்னக்கா பண்ணுவேன், அதை நான் சொல்ல மாட்டேன், பண்ணும்போது நீயே பாரு, பண்ணும்போது என்ன தப்பி பார்க்கறது, நீங்கள் கொடுத்தவொன்னே ஆள் எஸ்கேப்பு, வீடு காலி, வீட்டை மாற்றிட்டு அடுத்த ஏரியாவுக்கு போயிடுவாங்க. நீங்கள் எந்த ஏரியான்றதை நீங்கள் தேடியே பிடிக்க முடியாது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது, எந்த எவிடன்ஸும் எந்த ப்ரூஃபுமே கிடையாது. நம்ம ஃப்ளாட்டில் இருக்க சிசிடிவி கேமராவை பார்த்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னாக்கா, அந்த கருமாந்திரம் பிடிச்ச சிசிடிவி கேமரா அந்த நேரம் பார்த்தா வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்திருக்கும். அந்த டெக்னீஷியனை ஃபாலோ பண்ணி வர வைக்கிறதுக்கு அவன் வரதுக்கு ஒரு 10 நாள் ஆகிடும். புரியுதுங்களா? வந்து பார்த்துட்டு சொல்லுவான், இல்லைங்க அந்த நேரத்தில் வந்து பேக்கப் வந்து காலி ஆகிடுச்சு, போயிடுச்சு, நீங்கள் முதல்ல வந்து கரெக்டாக வந்து உங்களை வந்து ஏஎம்சி போட சொன்னல, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், அதை நீங்கள் போடாத விட்டீங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியும்னு அவன் சொல்லுவான். 100 வீடு இருக்க ஃப்ளாட்டு ஆர்த்தா, நீங்கள் ஒன்றும் தனியாகவே முடிவெடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு தூக்கம் இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு ஆர்கானிக்காகவே உங்களுக்கு வந்து வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சகோதரா சகோதரி உங்களுக்கு தூக்குது. ஆனால் சகோதரா, இந்த போதை என்கிற விஷயங்கள், அது குடியோ கூத்தியாலோ கும்மாளமோ இதில் போய் மாட்டினீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து கதை கந்தல் தான், ரோட் சீன் தான். அது பார்த்துங்க. பெண்களே சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னாக்கா, நம்பிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க, ஆசை காட்டி மோசம் பண்ணுவது 5ஆம் இடத்து ராகு, பாதகஸ்தானத்து கேது. இதுதான் கும்பராகு சிம்ம கேது, குடி கூத்து கும்மாளம் கசக்கும். உஷாராக இருந்தால் இனிக்கும், தூக்கும், உயர்த்தும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.
பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க இருக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.